அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஜூலை 1 தேசிய மருத்துவ தினத்தை முன்னிட்டு நமது அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தெற்கு சட்டமன்ற உறுப்பினராக இங்கே மருத்துவமனையில் இருக்கிற பணியில் இருக்கிற எல்லா டாக்டர்ஸ்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிச்சிருக்கோம். ஏன்னா அவங்களுடைய பங்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த கவர்மெண்ட்டோட ஹாஸ்பிட்டல் இயங்குது அப்படின்னா டாக்டர் இல்லாமல் கிடையவே கிடையாது. அவங்களுடைய அர்ப்பணிப்பும் அவங்களுடைய அன்பான கனிவான ஒரு ஆரோக்கியமான செயல்பாடுகளால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்துட்டுருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2வது இடத்துல நம்முடைய அரசு ராஜாஜி மருத்துவமனையுடைய பணி சிறப்பாக செயல்பட்டுருக்கு. நாங்கள் பார்த்த வரைக்கும் மதுரையில் பார்த்திங்கன்னா டெம்பிள் சிட்டின்னு சொல்லுவாங்க, கோயில் நகரம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சுற்றுலாத்தலமாக இருக்கிற நகரம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்முடைய மதுரையை மருத்துவ மாநகராக மாற்றணும் அப்படிங்கிறது எங்களுடைய இலக்கு. அதற்காக நம்முடைய அரசு ராஜாஜி மருத்துவமனை டாக்டர்களோட கோரிக்கைகளையும் நாங்கள் கேட்டிருக்கோம். அவங்க மனசில் நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க. அவங்க படிக்கிறப்பிலேருந்து அவங்களுடைய துறையில் சர்வீஸ் பண்ணுறப்போ அவங்க மனசில் நிறையா விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக நான் இதை எய்ம் பண்ணுறேன், இதை என் மதுரைக்கு கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தால் அதை சரி பண்ணி அதை கொண்டு வர்றதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துருவேன்னு சொல்லி இந்த தருணத்தில் நான் அவங்களோட தெரிவிச்சிருக்கேன். மருத்துவர்களை போற்றி பாதுகாக்கணும், மருத்துவர்களை மதிக்கணும், அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு வரவேற்பு கொடுத்து அவங்கள நம்ம மென்மேலும் தட்டி கொடுத்து கொண்டு வந்தோம்னா ரொம்ப சிறப்பான மருத்துவம் நம்முடைய மக்களுக்கு கிடைக்கும். தளபதி இன்றைக்கி பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு விஷ் கொடுத்துருக்காரு. இது முதல் முறை அப்படிங்கிறத கேள்விப்படுறோம். எல்லாருமே பேரளவு கொடுப்பாங்க. என்னுடைய தளபதி பார்த்திங்கன்னா உள்ளத்தில் அளவில் கொடுத்துருக்காரு. எங்கள் தளபதி சொன்னதை நாங்கள் இன்றைக்கி நிறைவேற்றி எங்களுடைய டாக்டர்ஸ்க்கு எல்லாத்தையும் நேரில் சந்தித்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நினைவு பரிசு கொடுத்து அவங்கள கௌரவிச்சிருக்கோம். இதை அவங்களுடைய செயல்பாடுகளை இன்னும் ஊக்குவிக்கவும் அதிகரிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்ததை நம்பி இந்த விஷயத்தை இனிஷியேட் பண்ணியிருக்கேன். எங்களுடைய நிர்வாகிகளும் இதுக்கு நல்ல மிகச்சிறந்த ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அன்பும் ஆதரவோடையும் நல்ல ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம். இந்த ஜூலை 1 இனி வரும் ஆண்டுகளில் இன்னும் சிறப்பாக அவங்கள கௌரவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்குவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த ஜூலையிலேருந்து அடுத்த ஜூலை வரைக்கும் சிறப்பாக செயல்படுற டாக்டர்ஸ்களுக்கு அடுத்த 2027ஆம் ஆண்டு அவங்களுக்கான சிறப்பான விருதுகள் இதே ஜிஹெச்சில் கொடுப்போம் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழக முதல்வர் சார்பாக எங்களுடைய தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இந்த ஜூலை 1 இனிமேல் விருதுகள் வழங்கும் நாளாக நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். நல்லா இந்த ஒரு வருடம் நல்லா பணிபுரிந்த மருத்துவர்களுக்கு அன்னைக்கு நம்ம ஒரு அங்கீகாரம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல் திட்டத்தை வகுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இந்த விஷயத்தை நான் நேற்று நம்முடைய டீன் சார்கிட்ட நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணேன். இந்த மாதிரி மருத்துவர் தினம் நாளைக்கு வருது, நான் உங்களை எல்லாரையும் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்ப ஹாப்பி பண்ணி, சார் இதுதான் எங்களுடைய முதல் நிகழ்வு, இந்த மாதிரி ஒருத்தவங்க கேட்குறது, ஸோ எங்களுக்கு ரியலி ஹாப்பி அப்படிங்கிறத சொன்னார். அவர் தான் இந்த எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். நான் கூட வார்டில் வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். அவர் நீங்கள் அலைய வேணாம், நான் எல்லாரையும் ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணிடுறேன், ஒரு 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு பேசி நீங்கள் உங்களுடைய நினைவு பரிசை கொடுங்க அப்படின்னு சொன்னார். எல்லா மருத்துவர்களும் ரொம்ப ஆர்வமாக என்கிட்ட பேசினாங்க. எல்லோரும் அவங்களோட ஷேர் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப மனநிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. ஏன்னா மருத்துவர்களுடையும் அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடிஸ் கூடயும் கலந்துக்கிறப்போ பார்த்திங்கன்னா அவங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. இது நமக்கு அறிவை தேடுதல் விஷயமாகவும் நம்ம இன்னும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேணுங்கிற ஒரு உத்வேகத்தையும் இதை நான் கொடுத்தது அப்படிங்கிறத நினைக்கிறேன். இது ஒரு நினைவு பரிசோடு முடியலை. இந்த இதிலேருந்து ஆரம்பித்து இனிமேல் தான் இதை ஒரு தொடக்கமாக நாங்கள் பார்த்து, ஏன்னா அவங்கள பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடங்களில் ஊக்குவிக்கணும். நம்ம ஒன்றும் பெரிய பரிசாக சின்ன பரிசு தான் நம்ம கொடுக்குறோம். அந்த நினைவு பரிசு மூலமாக அவங்க கண்டிப்பாக நம்மளை அந்த பரிசை யூஸ் பண்ணுறப்போலாம் நம்மளை நினைப்பாங்க. நம்ம நினைக்கிறப்போ மக்களும் அவங்களுடைய கருத்துக்களை வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணோம். எங்களுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எல்லா டாக்டர்ஸ்க்கும், டீன், ஆர்எம்ஓ, டிஎம்ஓ அவங்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்ஜினியர் MM கோபிசன், மதுரை சட்டமன்ற உறுப்பினர், தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்.